சார் நிறைய அதிமுகவினர் இப்படி வெளியேறது அதிமுகவிற்கு பலவீனமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா சார்? யாரு வெளியே போறாங்க? விஜயபாஸ்கர் நிறைய பேர் எல்லாருமே எண்ணக்கூடிய ஒரு சிலர் போயிருக்காங்க. பதவி ஆசையா சார்? எண்ணக்கூடிய ஒரு சிலர் போயிருக்காங்க. அவர்கள் போனவர்களுக்கு பல காரணங்கள் இருக்கு. அதே சமயத்தில் பல முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எடப்பாடியை சந்தித்து இயக்கத்தில் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு கட்சி சேர்ந்தவர்கள். ஆகவே வரவும் வந்துகிட்டு இருக்கு, வரவும் இருக்குது, ஒரு சில செலவும் இருக்குது. ஆகவே அதிமுக பொறுத்தவரை இன்றைக்கும் பலமான இயக்கமாகத்தான் இருக்கிறது. இன்றைக்கும் பலம் பொருந்திய இயக்கமாகத்தான் மக்கள் அதிமுகவை பார்க்கிறார்கள். எடப்பாடியாரை பலம் பொருந்திய தலைவராகத்தான் பார்க்கிறார்கள். அது செய்தி வந்துகிட்டு இருக்கு. பேசுனீங்களா உங்க ஃப்ரெண்ட்ஸ் தான உங்களுக்கு அவங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல, பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல. அது அங்க போனவங்களை பத்தி நம்ம பொறுப்பு கிடைக்க கொடுக்கல, நம்ம வருத்தப்படக்கூடாதுல. அது வருத்தப்படக்கூடிய அவங்க தானே. சார் 2 மாசம் ஆயிருச்சு இந்த ஆட்சி எப்படி பாக்குறீங்க? திமுக இன்னும் 6 மாசத்துல முடிஞ்சிரும்ன்ற ஒரு கருத்து வைக்கிறாங்க. ஆனா அதிமுக தரப்புல எதுவும் சொல்லலையே. ஆட்சியை பொறுத்த மட்டும் பலமுறை சொல்லிட்டேன், இந்த ஆட்சி சீரியஸா எதையும் அணுக மாட்டாங்க. மக்கள் பிரச்சனையை சீரியஸாக அணுகாமல் விளையாட்டுத்தனமாக அணுகுகின்ற காட்சியைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலைமை மாற வேண்டும். அப்போதுதான் இந்த ஆட்சியை மக்கள் ஏற்றுக்கொள்ள முன்வருவார்கள். இன்றைய நிலவரப்படி மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. மக்கள் அதிருப்தி பதவி தராமல் மறுபடியும் அதிமுக வருவான்னு நினைக்கிறீங்களா? இங்கிருந்து பிரிந்து சென்றவர்கள் அதிமுக விட்டு புரட்சித் தலைவர் காலத்திலும் புரட்சித் அம்மாவுடைய காலத்திலும் எடப்பாடியாருடைய சமீப காலத்திலும் அதிமுக விட்டு வெளியேறவர்கள் அத்தனை பேரும் மீண்டும் மீண்டும் வந்துகிட்டு தான் இருக்காங்க. ஆகவே சென்றவர்கள் அத்தனை பேரும் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். ஏனென்று சொன்னால் அதிமுக தான் எல்லோரையும் எல்லா அரசியல் லீடர்களையும் உள்ளடக்கிய ஒரு இயக்கமாக பரிபூர்ணமாக ஜொலிக்கக்கூடிய இயக்கம். வந்தவர்களை அத்தனை பேரையும் வாழ வைத்திருக்கின்ற இயக்கம். ஆகவே அங்கு விரக்தி அடையக்கூடியவர்கள் அத்தனை பேரும் வாழ்வாதாரம் தேடி வாழ வேண்டி அதிமுகத்தான் மீண்டும் வருவார்கள். அதற்கான சூழ்நிலை வரும். திமுகவினர் கைது மாதிரி அதிமுகவினரோட கைதும் நடக்குமா சார்? அடுத்தடுத்து இல்ல நீங்க கைது நடக்குமா? கைது நடக்கிறது, சிறைக்கு செல்வது, படிக்கட்டுகளில் கோர்ட்டு படிக்கட்டில் ஏறுவது, இதெல்லாம் அரசியல்வாதிகளுக்கு சகஜம்தான். ஆகவே அரசாங்கத்தினுடைய இரும்பு கரம் கொண்டு அடக்குகின்ற இந்த அரசியல் நடவடிக்கைகளை கண்டு அதிமுக ஒரு காலம் பயப்படாது. அதை சந்திப்பதற்கு தயாராகத்தான் இருக்கிறது. மக்கள் பிரச்சனையை முன்னிட்டு எங்கள் பொதுச்செயலர் எடப்பாடி அறிவிக்கின்ற போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும் அதிமுக வலிமையாக இந்த அரசை எதிர்க்கும். அப்படி ஒரு சூழ்நிலையில் அதிமுக நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டால் அதை மனப்பூர்வமாக சந்திக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருப்போம். நன்றி.